வணக்கம் மக்களே! இப்போ நம்ம மனோ டைம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். அ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்த நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நம்ம அடுத்தடுத்து பழைய பழைய படங்கள் சம்மந்தமாக புது புது படமா இருக்கட்டும், பழைய படமா இருக்கட்டும், அந்த உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடிய அந்த படங்கள் அனைத்தும் நம்ம மனோ டைம் லைன் சேனல் மூலியமாக அ பதிவிறக்கம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ, உங்களோட ஆதரவு கண்டிப்பா எனக்கு தேவை. வாங்க இப்ப எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அஜித் குமார் அவங்க நடிச்ச காதல் கோட்டை. தேவயானியும் ஹீரோயினாவும், அஜித் குமார் அவங்க வந்து அ ஹீரோவாக நடிச்ச ஒரு கதாநாயகன். பயங்கரமா ஒரு பட்டைய கிளப்பியிருப்பாங்க. "கவலைப்படாதே சகோதரா" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பயங்கர ஹிட் ஆகியிருக்கும் தேவா இசையில. ஸோ இந்த காதல் இந்த காதல் கோட்டை படத்துல இந்த காதல் எப்படி மலருதுன்னு தெரியுமா? இந்த காதல் எப்படி மலருது, அந்த மலர்ந்த காதலை ஒரு காதலன் காதலிகிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது இப்ப நெறைய படங்கள் இந்த காலகட்டத்துக்கு வந்தாலும், அப்போ உருவான, ரிலீஸ் ஆன அந்த படங்கள் அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு இப்போ அது நம்ம அந்த உணர்வு நம்ம அப்படியே எப்படி சொல்றதுன்னா, நம்மளே அழுதுருவோம். அப்ப எடுத்த படங்கள் அம்புட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப எடுக்கிற படங்கள் பார்க்கும்போது, அ இப் ஏதோ ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு ஃபீலிங்ஸ் ஏதோ இல்ல ஃபீலிங்ஸ் மாரி கொண்டு வருவாங்க, வைப்பாங்க. ஆனா நம்ம கண்ணுல கண்ணீர் தண்ணி கூட வராது. அப்படி நம்மளே அழுக வைக்கக்கூடிய படங்கள்ல இந்த காதல் கோட்டை ஒரு இந்த மாதிரி ஒரு லவ் நம்ம பண்ணணும்டா. 80ஸ், 90ஸ் இவங்கள தூண்டி விட்ட ஒரு ஒரு படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 80ஸ் கூட அந்த நெறைய பேர் அந்த டைம்ல மேரேஜ் பண்ணாம தான் இருப்பாங்க. 90ஸ் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற கால டைமிங் இது. இதில வந்து லவ் பண்றதுக்கு, காதல் பண்றதுக்கு தூண்டி விடுற ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு சிச்சுவேஷன் அமையாதா இந்த படத்துல மாதிரி. நம்மளும் நம்மளும் ஏதாச்சும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்து, அது மூலியமா ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு நம்மளும் கடிதாசியில காதல பண்ணி, அ பெரிய லெவல்ல பிக்கப் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஏங்கக்கூடிய இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில இருந்தாங்க. அதே இளைஞர்கள் இன்னமும் அந்த படத்த பார்க்கும்போதும், மிஸ் இந்த மாதிரி ஒரு லவ் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ண இளைஞர்கள் 80ஸ், 90ஸ் இளைஞர்கள்னு சொல்லலாம்ன்ட்டு. இப்ப இருக்க இந்த இந்த காலகட்டத்தில இருக்க இளைஞர்கள் தயவுசெய்து அந்த படத்த பாருங்க. காதல்னா அதான் காதல். இப்ப இருக்க காதல் வந்து ஏதோ இந்த சினிமால இப்ப இருக்க சினிமாவுக்கு தகுந்த மாதிரி காதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப இருக்க காதல், காதல் கோட்டை, காதல் வந்து இந்த காதல் கோட்டை படம் மாதிரி கண்ணுல பார்த்துருக்க மாட்டாங்க. மூஞ்சி தெரியாது. ஆனா, அவங்களுக்காண்டி உசுரவே குடுக்க நெனச்ச ஒரு படம் தான் இந்த காதல் கோட்டை. இப்போ வந்து என்னதான் மூஞ்சிய பார்த்துக்கிட்டாலும், வச்சுக்கிட்டாலும், நெறைய மேக்கப் பண்ணிக்கிட்டாலும், ஆ பெரிய லெவல்ல பில்டப் குடுத்துக்கிட்டாலும், சடனா பார்த்தோம்னா, அந்த ஃபீலிங்ஸே உடைஞ்சு போயிரும் 5 நிமிஷத்துல. ஆனா, கண்ணுல பார்க்காம, வெறும் காது வழிய மட்டும் லவ் பண்ணியிருக்கிறாங்க. லவ் பண்ணி பேசி, ஆ கடிதாசி தான். அதிகபட்சம் ஃபோன் கூட அவங்க உபயோகப்படுத்தினது இல்ல அந்த படத்துல. என்னதான் டெலிஃபோன் இருந்தாலும் அந்த வசதிக்கு அவங்களுக்கு இருக்க வசதிக்கு அந்த டைமிங்கில அவங்கனால டெலிஃபோன் கூட அந்த அளவுக்கு பயன்படுத்த முடிஞ்சிருக்காது. ஏதோ அப்போதைக்கு நம்ம இப்போ ஃபோன் வச்சுட்டு இருக்கிறோம். ஏதோ அப்ப டெலிஃபோன் மாத்திரம் தான் அப்போ கையிலேயே தூக்கிட்டுலாம் அலைய முடியாது. வெறும் கடிதாசி தான். கடிதாசியில காதல் பண்ணி காதல் பட்டைய கட்டி, அந்த காதல பயங்கரமா கடைசியில ஒரு ட்ரெயின்ல போய் சேரும். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மிஸ்ஸிங் ஆன ஒரு ஃபைல அது திருப்பி அனுப்புனதுக்காக ஒரு இதயம் பூத்துக்க போய் அந்த இதயம் பூத்து, அது காதல் மலர்ந்து, அது ஒரு காதல் கோட்டையாகி பயங்கரமா இருக்கும் அந்த படம். அ நமக்கே அந்த படம் பார்த்தோம்னா தான் நீங்க இந்த இந்த காலகட்டத்தில இருக்க இளைஞர்கள் அந்த படத்த பாருங்க. பார்த்துட்டு வந்து நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்கிட்ட எப்படி இருக்குதுன்னு. ஓகே அனைவருக்கும் நன்றி. நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு காதல் கோட்டை மாதிரி வேற ஒரு படத்த பார்ப்போம். சிம்பிளா தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த படத்தோட கதைய வந்துட்டு. பெரிய லெவல்ல இல்ல. ஆ பெரிய லெவல்ல சொன்னாலும், இப்ப இருக்க இளைஞர்களுக்கு புரிய போறதில்ல. அந்த படத்த பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வுக்குள்ள உங்களால உணர முடியும். அது எப்படி அவங்க வெளிக்காட்டியிருப்பாங்க அந்த காதல. அது எப்படி அவங்க ஒண்ணு சேர்றாங்க. பயங்கரமா வெளிக்காட்டியிருப்பாங்க. மறக்காம அந்த படத்த பாருங்க. வணக்கம், நன்றி.